ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து வழக்கமாக டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னா அது வந்து பி வெர்பு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாடலில் வந்து ஆக்ஷன் வெர்பு யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இதை வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்து தி போட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி அட்வெர்பை யூஸ் பண்ணுவோம் இந்த மாடலில். இதுதான் ஸ்பெஷலு. சரி போகலாங்களா? அதுக்கு முன்னே கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து ஏதாச்சும் கமெண்ட் காலத்தில் அடியில் யூடியூப் சேனலுக்கு அடியில் கமெண்ட் காலத்தில் ஏதாச்சும் போட்டிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? இந்த இது பாசிட்டிவ் டிகிரி வந்து எப்படி இருக்குன்னா, வெர்பு பகுதியில் நாட்டு வரும். ஆஸ் வந்துட்டு அட்வெர்பு யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பேட்டர்ன் எழுதிட்டு வரோம். இப்போ வந்து வெர்பு பகுதியில் நாட்டு வரும். ஆஸ் வந்துட்டு அட்வெர்பு ஒன்று வந்துட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு ஆஸ் வரும். இதுதான் இந்த மாடலு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா பாசிட்டிவ் டிகிரிக்கு? ராணி ஹேஸ் நாட் ரிட்டன் ஆஸ் நீட்லி ஆஸ் சீதா. ராணி சீதாவை போல மிக சுத்தமாக எழுதியதில்லை. என்ன டென்ஸு ஃப்ரெண்ட்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு நெகட்டிவ். எதில்லைன்னு வந்து முடிஞ்சுன்னா, தமிழில் எதில்லைன்னு முடிஞ்சா அது வந்து என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு நெகட்டிவ். இது தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ராணி ஹேஸ் நாட் ரிட்டன் ஆஸ் நீட்லி ஆஸ் சீதா. இப்போ ஃபார்முலாவோட ஒப்பிட்டு பார்க்கலாங்களா? ராணி சப்ஜெக்ட் வந்துருச்சிங்களா? ஹேஸ் நாட் ரிட்டன் அது வந்து வெர்பு, அதில் நெகட்டிவ் வந்துருச்சிங்களா அந்த ஃபார்முலா படி? ஆஸ் வந்துட்டு அட்வெர்பு ஒன்று நீட்லி, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆஸ் வந்துட்டு ஒரு நவுன் வருதுங்களா? அதுதான் ராணி சீதாவை போல் மிக சுத்தமாக எழுதியதில்லை. பாசிட்டிவ் டிகிரி முடிஞ்சிங்களா? இது கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன வரும்னா, கம்பேரிட்டிவ் டிகிரி நீட்லிக்கு கம்பேரிட்டிவ் அட்வெர்பு என்னதுங்க? அட்வெர்பு டூ மோர் நீட்லி. அதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு வாக்கிங் மாதிரி எழுதியிருக்கிறேங்க. சீதா ஹேஸ் ரிட்டன் மோர் நீட்லி தேன் ராணி. சீதா ராணியை விட மிக சுத்தமாக எழுதியிருக்கிறாள். இப்போ மோர் நீட்லி அட்வெர்பு டூ வந்துருச்சிங்களா? பக்கத்தில் தேன் வந்துருச்சிங்களா கம்பேரிட்டிவ் டிகிரி குறிக்கிறதுக்கு? இப்போ முடிச்சிங்களா? இது எப்படி கம்பேரிட்டிவ் டிகிரி வருதுன்னு பார்த்தீங்களா? அடுத்தது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து தி போட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி அட்வெர்பு போட வேண்டியது வரும். பாருங்கள் எப்படி போட்டுருக்கேன் பாருங்கள். சீதா ஹேஸ் ரிட்டன் த மோர் நீட்லி ஆஃப் த டூ. த போட்டு வழக்கமாக அட்வெர்பு போட்டாலும் சரி, அட்ஜெக்டிவ் போட்டாலும் சரி, நம்ம சூப்பர்லேட்டிவ்ல அட்ஜெக்டிவ் 3 தானே போடுவோம், அட்வெர்பு 3 தானே போடுவோம். இங்கே பாருங்கள், தி போட்டுட்டு மோர் நீட்லி அட்வெர்பு டூ கம்பேரிட்டிவ் டிகிரி அட்வெர்பை சூப்பர்லேட்டிவ்க்கு யூஸ் பண்ணியிருக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. தி போட்ட உடனே அட்ஜெக்டிவோ அட்வெர்போ 3வது ஃபார்ம் தான் போடுவோம் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில். ஆனால் இந்த மாடலில் தி போட்டுட்டு அட்வெர்பு டூ அல்லது அட்ஜெக்டிவ் டூ கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி இல்லைன்றதுனால இது வந்து அதுக்கு பக்கத்தில் பார்த்த மோர் நீட்லி பக்கத்தில் தேன்ன்ற இது வரல. வரல தேன்ன்ற அந்த கம்பேரிட்டிவ் டிகிரி கூடிய இது ப்ரிப்போசிஷன் வரலன்னு தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸு. இதுதான் அந்த மாடலில் வந்து ஒரு ஸ்பெஷல். என்ன? சீதா ஹேஸ் ரிட்டன் த மோர் நீட்லி ஆஃப் த டூ அப்படின்னு போட்டு சீதா 2 பேர் நேம் நவுன் 1 நவுன் 2 நவுன் 1 அண்டு நவுன் 2ன்னு போட்டுக்குங்க. சீதா ராணி சீதா ராணி இருவரில் சீதா மிக சுத்தமாக எழுதியிருக்கிறாள். இது என்ன ஸ்பெஷல்னா, தி போட்டு அட்ஜெக்டிவ் 3யோ அட்வெர்பு 3யோ போடுவோம் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில். ஆனால் இந்த மாடலில் தி போட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம். அட்வெர்பு 2வோ அல்லது அட்ஜெக்டிவ் 2வோ யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மாடலில் மோர் நீட்லி அப்படின்ற அட்வெர்பு 2 வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அட்வெர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.